மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு மாங்காயை இப்படி தோல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் இல்லைனாக்கா வெந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் தோலோடு வர மாதிரி இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சாஃப்டாயிரும். நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு லேசாக கிண்டுனீங்கனாலே அது உடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த பச்சடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த இருக்கிற தண்ணியே போதுமானது, வேறு தண்ணி வேண்டாம். இதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு லேசாக கிண்டுனீங்கன்னா அந்த சர்க்கரை வந்து இலகி வந்துடும். அப்போ அது கூட அந்த புளிப்பும் சேர்ந்து இனிப்பு புளிப்பு அந்த மாங்காய் தோலில் இருக்கக்கூடிய துவர்ப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி கலந்து நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவத்தல் கிள்ளி போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, ஒரு மிளகாவத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். இது கூட கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை லேசாக வதங்கின உடனே அதில் வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடி பண்ணி அதில் கலக்க போகிறேன். நீங்கள் வெந்தயம் பெருங்காயத்தை வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் கூட சேர்த்தா வாசனையாக இருக்கும். இதில் வந்து இப்போ 6 சுவையும் இருக்கும். இந்த வெந்தயத்தோட கசப்பும் இருக்கும். அந்த மாங்காய் தோல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு தன்மை, புளிப்பு, இனிப்பு, உப்பு எல்லாம் 6 சுவையும் சேர்ந்துருக்கும். இப்போ வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறவங்க, சிக்காக இருக்கிறவங்களோ இல்லாட்டி ப்ரெக்னென்ட் லேடிஸோ இந்த மாதிரி ஒரு பச்சடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாமிட்டிங் கூட கண்ட்ரோல் ஆகும். செய்து பாருங்கள்.